குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் தமிழ் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அகராதியில் காண்க அப்படிங்கிற கண்டென்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா இது நம்ம ஒவ்வொரு டைமும் புக்கை நம்ம திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கு பதிலாக அல்லது ரிவைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஒரு பேஜில் நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அடவி அப்படின்னா காடு, அவல் பள்ளம், சுவல் மேடு, செரு அப்படின்னா வயல், பழனம் பொய்கை, புறவு அப்படின்னா புறா அல்லது காடு, அகன் சுடர் அப்படின்னா கதிரவன், ஆர்கழி கடல், கட்புல் அப்படின்னா ஓர் புலவன், கொடுவாய் அப்படிங்கிறது குறளை, திருவில் வானவில், ஊன் அப்படின்னா உணவு. 3 சுழி இன் வந்தால் அது உணவு, 2 சுழி இன்னில் ஊன் அப்படின்னு வந்தால் அது தசை. திணை ஒழுக்கம், திணை 2 சுழினை, திணை அப்படின்னா தானிய வகை. அன்னம் மேல்வாய், அன்னம் உணவு. வெள்ளம் அப்படின்னா கரும்பு சாற்று கட்டி, வெள்ளம் அப்படின்னா நீர்ப்பெருக்கு. அவிர்தல் அப்படின்னா ஒளிர்தல். அழல் அப்படின்னா நெருப்பு அல்லது நஞ்சு அல்லது மீன், கள்ளி அப்படிங்கிற 4 பொருள்லையும் அழல் அப்படிங்கிறது வருது. உவா அப்படின்னா கடல், கங்குல் அப்படின்னா இரவு, கனலி அப்படின்னா பன்றி அல்லது நெருப்பு. மன்றல் அப்படின்னா மனம், புணர்ச்சி, நெடுந்தெரு அப்படிங்கிற 3 பொருளில் வருது. அடிச்சுவடு அப்படின்னா அடித்தடம். அகராதி சொற்கோவை. தூவல் அப்படின்னா மழை அல்லது இறகு. மருள் அப்படின்னா மயக்கம், மயக்கம் கல், புதர், பேய், ஆவேசம் அப்படிங்கிற 5 பொருள்களில் மருள் அப்படிங்கிறது வருது. தாள் அப்படின்னா நாக்கு, உழுவை அப்படின்னா புலி, அகவுதல் அப்படின்னா அழைத்தல், ஏன் தெழில் அப்படின்னா மிகுந்த அழகு அப்படின்னு அர்த்தம். அணிமை அப்படின்னா அண்மை அல்லது நுட்பம் அப்படிங்கிற 2 பொருளில் வருது. இப்படி நம்ம எழுதி வச்சுட்டு இதை ஒரு பேப்பராக நம்ம ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் புக்கை திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.